நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, ஒரு காலம் வரும் அப்ப மனிதர்கள் அவங்க சம்பாத்தியம் ஹலாலா ஹராமாங்கிறத பத்தி கவலைப்பட மாட்டாங்கன்னு. சந்தேகமே வேணாம், இப்போ நம்ம அந்த மாதிரி காலத்துல தான் வாழ்றோம். தெரிஞ்சோ தெரியாமலோ இன்னைக்கு நம்மள நிறைய பேர் ஹலால் ஹராம் விஷயத்துல ரொம்பவே அலட்சியமா இருக்கும், குறிப்பா பண விஷயத்துல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு சமூகத்தாருக்கும் ஒரு ஃபித்னா, பெரும் சோதனை இருந்துச்சு. என்னுடைய சமூகத்துடைய ஃபித்னா செல்வம்னு. இந்த செல்வத்தை வச்சு தான் ஷைத்தான் இங்க நிறைய பேர் வழி கெடுக்கிறான். ஏன்னா வணக்க வழிபாடுகள்ல சரியா இருக்கிறவங்க கூட பண விஷயத்துல தவறதை பார்க்க முடியுது. அதனால தான் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, ஒருவர் நேர்மையை சோதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவர் எவ்வளவு தொழுறாருனோ குர்ஆன் ஓதுறாருனோ பார்க்காதீங்க, அவர் பொருளாதார விஷயங்கள் எப்படி நடந்துக்கிறான்னு பாருங்க. ஏன்னா எங்க வெளுக்கலைனாலும் அங்க வெளுத்துரும். சொல்ல போனா 5 வேளை தொழுறது ஈஸி, நோன்பு வைக்கிறது ஈஸி, ஆன்மீகம் பேசுறதெல்லாம் ஈஸி. ஆனா ஒவ்வொரு நாளும் இறைவனுக்கு பொருத்தமான வழியில வாழ்றது தான் கஷ்டம். சோ இந்த விஷயத்துல நம்ம இறையச்சத்தோட நம்மள நாமளே சுய பரிசோதனை செய்து கொள்வது ரொம்ப அவசியம். ஆனா நம்ம என்னதான் சொன்னாலும் இங்க சில பேர் ஹலால் ஹராம்லாம் இந்த காலத்துல பார்த்தா பொழைக்க முடியுமான்னு கேக்குறாங்க. இவங்க கிட்ட எல்லாம் நான் கேக்குறது ஒண்ணுதான், இதே பதில நீங்க மறுமையில அல்லாட்ட சொல்ல தயாரா? இன்னும் சில பேர் எப்படியாவது சம்பாதிப்போம், அப்புறம் நிறைய சதக்கா தான தர்மங்கள்லாம் செஞ்ச பாவத்தை சரி கட்டிடலாம் நினைக்கிறாங்க. ஆனா நம்ம தான் ஏமாத்திக்க முடியுமா தவிர அல்லாஹ்வை ஏமாத்த முடியாது இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருவர் ஹராமான செல்வத்தை சம்பாரிச்சு அதை தான தர்மம் செஞ்சாலும் சரி, அதுக்காக அவருக்கு நன்மை வழங்கப்படாது, மாறாக பாவத்தின் சுமைதான் அவர் மேல் ஏற்கப்படும். இதைத்தான் நம்ம தமிழ்ல முதலும் கோணம் முற்றிலும் கோணம் சொல்லுவோம். யோசிச்சு பாருங்க, ஒருத்தவர் தவறான வழியில சம்பாதிக்கிறாருன்னா அவருக்கு எழுதப்படாத ரிஸ்கையா சம்பாதிக்கிறார்? இல்ல, அவருக்கு என்ன எழுதப்பட்டதோ அதைத்தான் அடைவார். ஆனா பொறுமையின்மை காரணமாக அதை அவர் ஹராமான வழியில பெற்றுக்கொள்றார். இது எவ்வளவு பெரிய கை சேதம். ரிஸ்க் கொடுக்கிறது அல்லாஹ் தான், அதுல உறுதியான நம்பிக்கை வேணும். இதுதான் புத்திசாலிகளுக்கு அழகு. எனவே நம்ம சம்பாத்தியம், செலவு, முதலீடு இது எல்லாம் ஹலாலா ஷரியத்திற்கு உட்பட்டு இருக்கிறதாங்கிறத நம்ம உறுதி செஞ்சுக்குவோம். அப்பதான் நம்மளால சந்தோஷமா நிம்மதியா பரக்கத்தா வாழ முடியும். வேற வழியே கிடையாது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம்.